போட்ட 2 மணி நேரத்தில் பள்ளி மாணவன் பலியாக இருந்த ஒரே பிள்ளையையும் இழந்துவிட்டோம் என வேதனையில் கண்ணீர் சிந்தும் உறவினர்கள் இத்தனைக்கும் காரணம் இந்த போலி மருத்துவர்தான் என குற்றம் சாட்டியுள்ளனர். திருப்பத்தூர் மாவட்டம் தோப்புலகுண்டா அருகே ஜாடன்குட்டை பகுதியை சேர்ந்தவர் விவசாயி சக்கரவர்த்தி. இவரது ஒரே மகன் சூரிய பிரகாஷ் நாற்றம்பள்ளி ஸ்ரீ ராமகிருஷ்ணா வித்யாலயா மெட்ரிகுலேஷன் பள்ளியில் 8ஆம் வகுப்பு படித்து வந்தார். இந்த நிலையில் பள்ளி முடிந்து வீட்டிற்கு வந்த சிறுவன் மாலை நேரத்தில் திடீரென வாந்தி எடுத்ததாக தெரிகிறது. இதனை கண்டு பதறிய தந்தையும் பாட்டியும் சிறுவனை அழைத்து கொண்டு நாயன செருவு பகுதியில் உள்ள பெயரில்லாத ஒரு கிளினிக்கிற்கு அழைத்து சென்றனர். அங்கு சென்ற சிறுவனுக்கு திருப்பத்தூர் தில்லைநகர் பகுதியை சேர்ந்த கோபிநாத் என்பவர் ஊசி ஒன்றை போட்டுள்ளார். ஊசி போட்டுவிட்டு வீட்டுக்கு வந்த சிறுவன் இடுப்புக்கு கீழ் வலிக்கிறது என்றும் உடம்பில் ஏதேதோ செய்கிறது என்றும் கூற பாட்டி தண்ணீர் கொடுத்ததாக தெரிகிறது. இதனை அடுத்து சிறுவனுக்கு கண்கள் இரண்டும் சுருகி மேல பார்த்தவாறு செல்ல பதறி அடித்துக் கொண்டு சிறுவனை அரசு மருத்துவமனைக்கு கொண்டு சென்றனர் சிறுவனின் பெற்றோர். அங்கு பரிசோதனை செய்த மருத்துவர்கள் சிறுவன் வரும் வழியிலேயே இறந்துவிட்டதாக கூறினர். இதனை கேட்டு அதிர்ச்சியடைந்த சிறுவனின் பெற்றோர் மற்றும் உறவினர்கள் நெஞ்சிலும் தலையிலும் அடித்து அடித்து அழுதனர். இதுகுறித்து பேசிய சிறுவனின் உறவினர்கள் ஊசி போட்ட 2 மணி நேரத்தில்தான் உயிர் பிரிந்துவிட்டது. எங்களுக்கு இருந்த ஒரே பிள்ளையையும் இழந்துவிட்டோம். கோபிநாத் போட்ட ஊசிதான் இதற்கு காரணம் என குற்றம் சாட்டினர். என்னன்னா அவன் நல்லா தான் இருந்தா அந்த ஊசி போட்டு வந்த பின்னாடிதான் நேற்று தண்ணி ஊத்தனதுமே அவன் போய் கண்ணு சொருகி சார். வேற என்னன்னா நாங்க சொல்றது சார், சொல்லுங்க சார். கிரது ஒரு புள்ளையவே வாரி கொடுத்து போட்டு உக்காந்துக்கிறீங்களே சார். இதுகுறித்து வழக்கு பதிவு செய்த திம்மாப்பேட்டை போலீசார் கோபிநாத்திடம் விசாரணை மேற்கொண்டனர். அப்போது SSLC மட்டுமே படித்துவிட்டு கோபிநாத் மருத்துவம் பார்த்தது தெரிய வந்தது. இதனை அடுத்து கோபிநாத்தை போலீசார் கைது செய்தனர். மக்கள் உயிரோடு விளையாடும் இதுபோன்ற போலி மருத்துவர்கள் தற்போது கைது செய்யப்பட்டாலும் அடுத்த 10 நாளில் வெளியே வந்து விடுவார்கள். மீண்டும் அதே உயிர் கொள்ளும் வேலைகளை செய்யத்தான் போகிறார்கள் என கூறும் மக்கள் சிறையிலிருந்து வெளியே வராதபடி கடும் தண்டனை வழங்கினால் மட்டுமே இதுபோன்ற தவறுகள் தொடராது என கருத்து தெரிவித்து வருகின்றனர்.